வணக்கம் சுட்டீஸ். நான் தான் உங்களோட ஜீபும்பா பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன். அந்த கதையோட பேர் என்னன்னா நல்ல மகள். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? அமலா ஒரு நல்ல பொண்ணு. அம்மா அப்பாவுக்கு எப்பவுமே செலவு வைக்காம நல்ல பொண்ணா இருந்தா. ஒரு நாள் அவங்க அம்மா கூட சந்தைக்கு போனப்ப அங்கே ஒரு அழகான வளையல் பார்த்தா. அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அம்மாவுக்கு செலவு வைக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால அவள் ஒன்றுமே சொல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டா. கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அடுத்த தடவை சந்தைக்கு போகிறப்ப அவங்க அம்மா கிட்ட சொல்லி அந்த வளையலை வாங்கினான். அவளுக்கு அந்த வளையல் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பார்த்த அமலாவோட அம்மா அப்பாவுக்கு, ஆகா, நம்ம மகளுக்கு இந்த வளையல் ரொம்பவே பிடிச்சிருக்கு, என்னதான் இருந்தாலும் இது ஒரு போலி வளையலாச்சே, அவளுக்கு நல்லதா ஒரு தங்க வளையல் வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அமலாவுக்கு ஒரு நல்ல தங்க வளையல் வாங்கினாங்க. ஒரு நாள் அமலாவோட அப்பா, பாப்பா நீ போட்டிருக்க வளையலை என்கிட்ட கொடுமான்னு சொன்னார். அந்த வளையல் மேலே ரொம்ப ஆசை வச்சிருந்ததுனால அமலா அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. இதே மாதிரி அவர் 2-3 தடவை கேட்டு பார்த்தாரு. அப்பவும் அமலா அதை கொடுக்கவே இல்லை. ஒரு நாள் அவள் தூங்கும்போது அந்த வளையலை அவங்க அப்பா கழட்ட முயற்சி பண்ணாரு. டக்குன்னு முழிச்சு பார்த்த அமலா, ஏன்பா இந்த வளையலை கழட்டுறீங்கன்னு கேட்டா. அப்பா அவர் சொன்னாரு, இல்லடா, உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் இந்த வளையல் ஒரு போலியானது, அதனால தான் இப்போ உனக்கு ஒரு தங்க வளையல் வாங்கியிருக்கோன்னு சொன்னாரு. அப்பதான் அமலாவுக்கு அவங்க தாத்தா சொன்ன ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு. கடவுள் நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டாருன்னா அதை விட 100 மடங்கு நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பொருளா தருவாருன்ற பழமொழியும் கதையும் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றத நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.